அனைவருக்கும் அசுரனின் வணக்கம். மிகப்பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் காணொலியை பதிவிட ஆரம்பிக்கிறோம். இந்த ஒரு மாத கால அவகாசம் எதனால இவ்வளவு பின்னடைவு? ஒரு சில பேர் சொல்றாங்க தாவேகா ஆட்சிக்கு வந்ததுனால பயந்துட்டாங்க, அவங்க யாரும் பேச மறுக்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுடைய அந்த பாசத்துல தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அதனால எதிர்த்து யாரும் பேச முடியாம விழிப்பிதுங்கி போய் நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சாராரும், இன்னொரு பக்கம் தாவேகாக்கு இவங்கெல்லாம் போயிருவாங்க அதனாலதான் யாரும் பேசல அப்படின்னு ஒரு சில சாராரும் பேசுறாங்க. உண்மையான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார். அதே போல திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு. 6 மாதம் கால அவகாசம் கொடுக்கணும். ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது, ஆட்சிக்கு வந்த ஒரு 6 மாத காலம் அவர்கள் எப்படி செயல்படுறாங்க, எப்படி அவங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் விமர்சிக்கணும் அப்படின்னு அவர்கள் சொன்னாங்க. அதையே ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேகா, திரு விஜய் அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், திரு புசி ஆனந்த் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சரவை பட்டியலில் இருக்கிற 35 அமைச்சர்களும் ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. எப்படின்னா, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. அப்ப அந்த கால அவகாசத்தை கொடுக்க வேண்டியது எல்லா அரசியல் கட்சிகளுடைய மாண்பு. அதனால இந்த கால அவகாசம் கொடுத்தமா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு காணொலியில என்ன விடயங்கள் நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, உண்மையிலுமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற திரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள், சரி ஜோசப் விஜய்னு சொன்னா கூட அதை ஒருமையில பேசிட்டீங்க அப்படின்னு யாராவது சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல போய் புகார் கொடுப்பாங்க. அதனால சிஎம் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். எப்படிப்பட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னா, நாட்டு மக்கள் எதிர்பாராத விதமாக, இந்த அரசியல் கட்சிகள் எதிர்பாராத விதமாக ஒரு அரசியல் பேரிடர் நடந்தது போல, ஒரு அரசியலில் புரட்சி ஏற்பட்டது போல, இதுவரை இருந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய முகம், அரசியலுக்கு வந்து வெறும் 2 ஆண்டுகள் ஆன, அரசியல் அனுபவமே இல்லாத, அரசியல் குறித்து எந்த விழிப்புணர்வுமே இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குல்ல, அதுக்காக சிஎம் சார் அவர்களுக்கு, திரு விஜய் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லித்தான் ஆகணும். அவர் என்னதான் கூட்டணி கட்சிகளை வைத்து கூட்டணி ஆட்சியை நடத்தினாலும், தேர்தலுக்கு முன்பாக அவர் கூவி கூப்பிட்டப்ப ஒருவர் கூட கூட்டணிக்கு போகல. இன்னைக்கு கூட்டணியில முதல் ஆளாக போய் சேர்ந்திருக்கிற காங்கிரஸ் கூட பார்க்கவே மறுத்துட்டாங்க. விஜய் அவர்கள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போய் கால் கெடுத்து நின்ன பொழுது கண்டுக்காம அவர்களை ஸ்கிப் பண்ணிட்டு போன அந்த காங்கிரஸ் கட்சி முதல் ஆளாக போய் நாங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி விசிகா, அந்த கட்சியெல்லாம் நிக்காது, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள், ஆர்எஸ்எஸ் பேர பிள்ளைகள் அப்படின்னு இதே விஜய் அவர்களை விமர்சித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் கூட்டணிக்கு உடனடியாக போய் சேர்ந்தார். இப்படி அரசியல், எதிர்பாராத அரசியல்கள் நிறைய நடந்து கூட்டணி ஆட்சியை அமைத்திருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை திரு விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதனால அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லியே ஆகணும். உண்மையிலுமே சிஎம் சார் இதுவரை திமுக செய்யாததை, இதுவரை அதிமுக செய்யாததை, இந்த இருபெரும் அரசியல் கட்சிகளும் எப்பொழுதும் இந்த கூட்டணி கட்சிகளுடைய ரத்தத்தை உரிந்து கொண்டு அட்டை பூச்சி போல செயல்பட்டாங்க. அவங்களுக்கு எந்த மதிப்போ மரியாதையோ அமைச்சரவை பங்கோ கூட்டணியில பங்கோ கொடுத்ததில்லை. அதுக்கு மாற்றாக திரு சிஎம் விஜய் சார் அவர்களுக்கு கூட்டணியில பங்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அமைச்சரவையிலையும் பங்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். யாருக்கு நீங்க கூட்டணி கொடுத்ததுக்கு நாங்க வாழ்த்து சொல்றோம் அப்படின்னா, எங்க அண்ணன் வன்னியரசு, அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், அவர் மீது 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கட்டும், அவர் வாயை திறந்தாலே அவதூறா தான் பேசுவார். ஆனாலும் அவருக்கு நீங்கள் அமைச்சரவையில் முக்கிய இடம் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம். சிஎம் விஜய் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி இந்த கூட்டணி கட்சின்னு இன்னொன்று வச்சிருக்கீங்களே, இந்த ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு விளங்காத கை ஒன்று, அந்த கைக்கு அமைச்சரவை கொடுத்ததுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல முடியாது. அந்த கையை நாசமா போன கை, அந்த கையை கட்டையில போக வேண்டிய கை, அந்த கையை சமாதி குழிக்குள்ள போக வேண்டிய கை, அந்த கையை நீங்க தூக்கி பிடிச்சிருக்கீங்க. அது உங்க விருப்பம் சார். ஆனா உங்க கட்சியில அமைச்சரவை கொடுத்திருக்கீங்க பாருங்க, அதுக்கெல்லாம் நான் எந்திரிச்சு நின்று ராயல் சல்யூட் அடிக்கலாம் பார்க்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை யாருமே எதிர்பார்க்க முடியாதுல்ல. தொழில்துறையில ரீல்ஸ் போட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் கொண்டு வந்து காசை கொட்டுன்னு தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சு ஒருத்தருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லி தானே ஆகணும். ரீல்ஸ் போட்டா முதலீடுகள் வந்துடும், ரீல்ஸ் போட்டா ஆப்பிள் நிறுவனம் வந்துடும். ஏன்னா ஆப்பிள் நிறுவனத்தில் இருக்கிறவன் உட்காந்து தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் ரீல்ஸ் போடுவார், அதன் மூலியமாக நம்ம போய் அங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அவன் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருப்பான். வேற எங்கிட்டாவது நவுந்து போனா கூட ரீல்ஸ் ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு மறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? அதனால சிஸ்டம் முன்னாடியே
ரெண்டு கண்ணையும் இப்படி பிதுக்கிக்கிட்டு கமலஹாசன் மாதிரி இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்படி ஒரு புரட்சிகர தொழில்துறை அமைச்சரை போட்டதுக்கு சிஎம் சாருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி நீர்வளம்னா என்னன்னே தெரியாது, ஊரக வளர்ச்சினா என்னன்னே தெரியாது, எந்த பிரச்சனையும் தெரியாதுங்க. எல்லா பிரச்சனையும் ஒன்னே ஒண்ணுதாங்க, அவரை இட்டுன்னு போறது மட்டும் தாங்க பிரச்சனை அப்படின்னு பேசக்கூடிய ஒருத்தருக்கு கட்சியில 86 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க, 87 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க, இத்தனை லட்சம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்ல தெரியாம 87 லட்சம்னு சொல்ல தெரியாம 87 லட்சம்னு சொல்றாரு பாருங்க. அவருக்கு தூக்கி ஒரு முக்கிய துறையா இருக்கிற நீர் வளத்தையும் கிராமப்புற வளர்ச்சியும் தூக்கி கொடுத்திருக்க பாருங்க, ஊரக வளர்ச்சி திட்டத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு அமைச்சரை பெறுவதற்கு தமிழ்நாடு தவம் இருந்திருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அண்ணா மேடையில் மைக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாருன்னா அடுக்கு மொழியில தமிழ் பேசுவார், ஆங்கில புலமை கொண்டு பேசுவார், அதை கேட்பதற்கு மக்கள் காதுகளை செவிமடித்து தீட்டிக் கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கருணாநிதி பேச வந்துட்டாரு அப்படின்னா தமிழ்ல அப்படி கடன்னு சரளமா பேசுவாருங்க. அப்படி சரளமா பேசும்பொழுது விசில் சத்தம் விண்ணை புழக்குங்க, அப்படி அடிப்பாங்க விசில் அப்படின்னு கருணாநிதிக்கு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் மேடையில் ஏறி நின்றுட்டாலே மக்கள் ஆர்ப்பரிப்பாங்க, அவங்க ஆரவாரம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த இடங்கள்ல, அவர்கள் தலைவர்கள் அதெல்லாம் அப்புறம் அவர்கள் மீது உள்ள விமர்சனங்கள் அப்புறம். ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த இடத்துல தமிழே வாயில வராத ஒருத்தரை தூக்கி அமைச்சரவையில் போட்டு அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை கேட்க வச்சிங்க பாருங்க. உண்மையிலுமே இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லது பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் ஆனந்தை கொடுத்ததற்கு ராயல் சல்யூட் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம கொடுத்து தானே ஆகணும். இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த பொதுப்பணி, இந்த விளையாட்டு, அப்புறம் இந்த நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தரை போட்டிருக்கீங்க பாருங்க. உண்மையிலுமே ஊழலை ஒழிக்க வந்தவருங்க அவரு. எப்படிப்பட்ட ஊழலை ஒழிக்க வந்தவர்? நெடுஞ்சாலை துறையிலேயோ பொதுப்பணி துறையிலேயோ கட்டடங்கள் கட்டுவதற்கு, நிறுவனங்கள் கட்டுவதற்கு, சாலைகள் போடுவதற்கு, பராமரிப்பு செய்வதற்கு அரசாங்கத்துக்கு இனிமே யாரும் லஞ்சமே கொடுக்க கூடாது அப்படின்னு லஞ்சத்தை ஒழிக்க வந்த புரட்சியாளர் ஒருத்தருக்கு நீங்க ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க பாருங்க. விளையாட்டுத்துறை, மேம்பாட்டுத்துறை, அதெல்லாம் வந்து காண கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அமைச்சர்கள்லாம் பார்க்கறதுக்கு காண கண்கோடி வேணும். ஆதவ அர்ஜுனா எப்படிப்பட்ட அமைச்சர்? நேத்து கூட பேசியிருக்கிறாருங்க. நேத்து ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு, இந்த கட்சியில எவனை தூக்கலாம், இந்த கட்சியை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு 24 மணி நேரமும் திமுகவும் உதயநிதி ஸ்டாலினும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. சார் அது கண்ணாடி சார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக இருந்து எவனை தூக்கலாம், மாமியாரை வச்சு இவனை தூக்கிடலாம், அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம், இவனை இப்படி தூக்கிடலாம் அப்படின்னு 24 மணி நேரமும் அதிமுக கட்சியிலிருந்து யாரை புடுங்கலாம், எப்படி கூட்டணி கட்சிகளை நம் வசத்துக்குள்ள, அதாவது நம்மளுடைய வளையத்துக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு 24 மணி நேரமும் ஸ்கெட்ச் போட்டு பெண் நிறுவனத்திட்ட இருந்து ஏதோ ஒரு டேட்டாவை ஸ்கெட்ச் போட்டு எடுத்துட்டு போன ஒரு நல்ல மனிதருக்கு, அப்பேற்பட்ட ஒரு பண்பாளருக்கு நீங்க அந்த அமைச்சரவை பொறுப்பு கொடுத்திருக்கீங்க பாருங்க. அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும்ல. ஏன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்த பிறகுதான் தாவேக்கா வேகம் எடுத்துச்சு அப்படின்னு அங்க இருக்கிற நபர்கள், யாரு குறிப்பா புசி ஆனந்தே சொல்றாரு, ஆதவ அர்ஜுனா எல்லாம் வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, இந்த தேர்தல் நேரங்கள்ல பாட்டம் மேல இருந்து பாட்டில் தூக்கி வீசினது, அதுக்கு வந்து தமிழ்ல பேச தெரியாம தடக்கா முடக்கான பேசி ஜில்லாக்கி டும்மா அப்படின்னு பேசி நல்லா குரல்லாம் கொடுத்துட்டு இருந்தாப்ல, அப்படி அந்த ஆதவ அர்ஜுனாவை முக்கியமான துறைக்கு நீங்கள் போட்டிருக்கிறது நம்ம வாழ்த்தணும்ல. இப்ப நம்ம அதுக்கு வந்து வாழ்த்து சிஎம் சாருக்கு சொல்லியே ஆகணும், இது எங்களுடைய கடமைங்க. அப்புறம் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி பரீட்சைகளில் எழுதி வர்றவங்க வந்து மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. மக்கள் நலன் அப்படின்னா அவங்க வந்து இறங்கி அப்படியே கடல்ல ஓடுற மாதிரி ஓடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அருண்ராஜ் அப்படின்னு ஒருத்தருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையை கொடுத்தீங்க. அவர் துறை பொறுப்பு ஏற்று ஒரு கொஞ்ச நாள்லயே திருச்சியில ஒரு செவிலியர் மாணவி, அவங்களுக்கு மூக்கு அறுவை சிகிச்சை, மூக்கு தண்டு அறுவை சிகிச்சைக்கு வந்தவங்களுக்கு உயிர் போயிருச்சு. என்ன காரணம்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு மக்கள் நல்வாழ்வு துறையில் இருக்கிற ஏற்கனவே இருந்த அமைச்சர் பெருமக்கள், அண்ணன் மா சுப்பிரமணியன், அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மருத்துவ குறிப்புகளே இருக்குது, மருத்துவர்களுக்கு தெரியும். குறிப்பா ஒரு அறுவை சிகிச்சை செய்ய போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வருமா, அவங்களுக்கு பிபி இருக்கா, அவங்களுக்கு சுகர் இருக்கா, தைராய்டு பிரச்சனை இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அறுவை சிகிச்சை செய்வாங்க. என்னமோ அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சுங்க, அதுக்கு நாங்க அங்க கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு தவறான சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் சொல்ற அந்த அறிக்கையை அப்படியே வாங்கி ஒப்புச்சாரு பாருங்க. ஒப்புவித்தல் அமைச்சர், அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. அவர் நல்லா படிச்சவர், அவர் வந்து ஐஎஃப்எஸ்ல பாஸ் பண்ணவர், அவர் வந்து நல்ல மனிதர் அப்படிங்கிறதுக்காக அருண்ராஜுக்கு கொடுத்திருக்கீங்கல்ல. அப்ப நம்ம வாழ்த்து சொல்லணும்ல. அவர் மட்டுமா, அதுக்கு பின்னாடி இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு,
செங்கோட்டையன் அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளு? வருவாய்த்துறை அமைச்சர். வெறும் வாயை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த அவருக்கு வருவாய்த்துறை அமைச்சர் கொடுத்துருக்கீங்கல்ல. வெறும் வாயிலே கம்பி சுத்தி அப்படி இப்படின்னு பேசி அதிமுக கட்சியில இருந்து ஒவ்வொருத்தனா இந்த செந்தில் கவுண்டமணி காமெடியில் வரும்ல, வடிவேல் அந்த பக்கம் இருப்பாரு, இந்த பக்கம் செந்தில் வந்து ஒவ்வொரு இளநியா உருவி கொடுப்பார்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இளநியா அதிமுக இருந்து உருவி இங்கிட்டு ஆதவ் அர்ஜுனா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னா அவர் தான் திரு செங்கோட்டையன். அவருக்கு வருவாய்த்துறையை கொடுத்துருக்கீங்க. அவர் இதுக்கு முன்னாடி பல துறைகளை வந்து அதிமுகவில் வச்சிருக்கும் போது, அதிமுக இருக்கும் பொழுது பல துறைகளை கையாண்டிருக்கிறாரு. அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அவருக்கு கொடுத்தீங்க பாருங்க. இவருக்கு தான் இந்த பொறுப்பை கொடுக்கணும். இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு. வருவாய்த்துறையை இவரால் தான் சரியா வருவாயை ஈட்டு கொண்டு வர முடியும், இவரால் தான் பிக் பண்ணி அப்படி உருவி கொண்டு வர முடியும் அப்படின்னு அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தீங்கல்ல. அதுக்கு நம்ம விஜய் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்னும் பல அமைச்சர்கள் நீங்க அந்த பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா, எரிசக்தி, மின்சாரம், இதுக்கெல்லாம் ஒரு அமைச்சரை போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. பொறுப்பு ஏற்றாலும் ஏத்தாரு. பொறுப்பு ஏத்ததுல இருந்து மின்வெட்டுகள் ஏன் நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இந்த அமைச்சர் மாதிரி அணில் அங்கங்க ஓடுதுன்னு சொல்லாம, அப்படி இந்த அமைச்சர் சொல்லியிருந்தாருன்னா அது அவங்களுக்கு தான் பாதிப்பு. ஆனா அணில் அங்கங்க ஓடுது அப்படின்னு சொல்லாம இவர் மாற்றி சொன்னார் பாருங்க. பியூஸ் கேரியரை பிடுங்கிட்டு போயிடுறாங்க, அதனாலதான் மின்வெட்டு ஏற்படுது. இங்க மின்சார பகிர்மான கழகத்துல சரியான மின்சார உற்பத்தி இல்ல, அவங்களுக்கு சரியான பகிர்மானம் கிடைக்கல அப்படிங்கிற உண்மையை மறைத்து விட்டு அங்க இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாம போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அதுக்கு பொறுப்பேற்காம பொறுப்பற்ற முறையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். நாங்க இப்பதான் வந்து கரண்ட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாருல. மின்சாரத்துறையை ஒரு மாத காலம் சரியாக நடத்த தெரியாத நிர்மல்குமார் அவர்களுக்கு மின்சாரத்துறையை கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிதானே ஆகணும். ஏன்னா மின்சாரம்ங்கிறது அத்தியாவசிய தேவையில ஒன்றா இன்னைக்கு மாறி போயிருச்சு. மின்சாரம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படி புரட்சி அப்படிலாம் ஏற்பட்டுருச்சு. இந்த காலகட்டத்தில் மின்சாரம் போனால் ஏன் கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியாதா அப்படின்னு உங்க அல்லு சொல்லுங்க. வேற இந்த மகேந்திரன் ஒருத்தர் இருக்காப்ல நடிகர், அவர் சொல்றாப்ல, ஏன் மின்சாரம் இல்லைன்னா பொறுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு. மின்சாரம் இல்லைன்னா நீங்க பொறுத்துக்கலாங்க, இன்னைக்கு ஷூட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாங்க. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், இன்னைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு காலையில தண்ணி போட்டு மோட்டர்ல மேலே ஏற்றி அது குளிச்சு கிளம்பி தான் வெளியே போகணும். உங்களை மாதிரி நாத்தம் எடுத்து போய் அங்கே சென்ட் அடிச்சுட்டு நடிக்க முடியாது. வேலை செய்கிற இடத்துல பக்கத்தில் 4 பேர் வருவேன் போவேன், அப்போ குளிச்சுட்டு தான் போகணும். நாங்கள் சமைக்கிறதுக்கு தண்ணி வேணும், மற்ற எல்லாத்துக்கும் மின்சார தேவைப்படுது. அப்படி இந்த மின்சார தேவை அலட்சியமாக பேசுகிற ஒரு மின்சாரத்துறை அமைச்சருக்கு நீங்கள் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு நம்ம ராயல் சல்யூட் தானே அடிச்சாகணும். ரீல்ஸுக்குன்னே வந்து புரோட்டா திங்கும் போது பக்கத்தில் பிள்ளைய கூப்பிட்டு வச்சு நீ அழுவாதமா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசி புரோட்டாக்கு முதல்ல சால்னா ஊற்றாமல் அப்புறம் அடுத்த கட்டில் வந்து புரோட்டாக்கு சால்னா ஊற்றி பாதி தின்னுட்டு பாதி ஆம்லேட்டை தின்னுட்டு வச்சு அப்படி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அவருக்கு நீங்கள் என்ன துறையை கொடுத்துருக்கீங்க? கனிம வளங்கள், சுரங்கங்கள், பாதுகாப்பு அப்படி கொடுத்துருக்கீங்க. அவர் பேருக்கு ஒரு 21 குவாரியை மூடுறேன், 40 குவாரியை மூடுறேன் அப்படின்னு தென் மாவட்டங்களை சுற்றிக்கிட்டே தெரிஞ்சார். ஆனால் இந்த பக்கம் கடலூரில் அங்கே வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், அதாவது சுரங்கம் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அது மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது. அதுக்கு இப்போ வரைக்கும் வாய் திறந்து கூட பேசாமல் எத்தனை உண்மையிலுமே கனிம வளங்கள் சுரண்டப்பட்டிருக்குது, எத்தனை கல்குவாரிகள் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுக்க திராணி இல்லாமல் ஊருக்குள்ளே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு சுற்றுற ஒருத்தருக்கு இன்னொரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க பாருங்க. யாரு? நம்ம அண்ணன் டி.கே. பிரபு அவர்களை நீங்கள் அமைச்சராக போட்டதுக்கு நம்ம விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்ல. ஏன்னா 6 மாச காலம் ஆகலை இல்லை, 6 மாதம் கழிச்சு தான் கனிம வளம் எங்கே திருடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ கார்பன் அமைக்கப்பட்டு அங்க சுரங்கங்கள் அமைக்கப்பட்டு 6 மாசம் கழிச்சு தான் நீங்க வந்து அதை தடுத்து நிறுத்துவீங்களா? எதுக்கெடுத்தாலும் 6 மாசம். இப்படி இவர் ஒரு அமைச்சரா? இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, முறுக்கு சுட்ட மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அப்படின்னு கேட்கிறவருக்கு இந்து சமய அறநிலைத்துறை எவ்வளோ பெரிய போஸ்டிங் அதை தூக்கி கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஏன் அதை வந்து நம்ம வாழ்த்துக்களாக சொல்கிறோம்னா, ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இல்லைங்க, ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கிறவர், இல்லை ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜராக இருக்கிறவர், அவருக்கே தெரியும் ஒரு ப்ராடக்ட்டு உள்ள நம்ம கம்பெனிக்குள்ளே வருது, அங்கே வருதுன்னா அந்த ப்ராடக்ட்டு என்னைக்கு உற்பத்தி பண்ணுது, அது என்னைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகும், இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்பாங்கன்னா பர்ச்சேஸ் மேனேஜர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதாவது நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர், அந்த பர்ச்சேஸ் மேனேஜரை தான் கூப்பிட்டு கேட்கணுமே தவிர அந்த ப்ராடக்டை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வித்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க சேல்ஸ் பர்சன், அவன்கிட்ட போய் இது இந்த தேதியில தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறது எவ்வளவு கூமுட்டத்தனமோ அதுபோல
அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம நேரடியாக கடையில் போய் ஆய்வுங்கிற பேரில் விற்கிறவன்கிட்ட போய் தேதியை கேட்டார் பாருங்க, மேனுஃபேக்சரிங் டேட்டு, அவருக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்கீங்கல்ல. அப்போ அது எப்பேற்பட்ட ஒரு புரட்சி. எதுவுமே தெரியாத ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட அமைச்சர் பொறுப்பை கொடுத்து அதை வச்சு கற்றுக்கிட்டு நீ அதுக்கப்புறம் கம்பி கட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிற அந்த மனப்பாங்கு இருக்குல்ல, அந்த மனப்பாங்குக்கு, அந்த பெரிய மனசுக்கு சிஎம் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லித்தானே ஆகணும். இவர் ஒரு அமைச்சர், இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு. நாம வாங்கி விட்ட பேருந்து தான் வால்வோ பஸ்ஸுங்கிறது, அது தனியார் பஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இருப்பாருங்க. அரசு போக்குவரத்து கழகத்தில் டீலக்ஸ் பஸ் இருக்குது, வால்வோ பஸ் இருக்குது, ஸ்லீப்பர் இருக்குது, இந்த மாதிரி எந்த பேருந்து இருக்குது என்னன்னு கூட தெரியாத ஒருத்தர் வால்வோ பஸ்ஸை பற்றி கேட்டால், வால்வோ பஸ்ஸுன்னா நீங்கள் அது பிரைவேட், நீங்கள் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எந்த பஸ் எங்கே ஓடுதுன்னே தெரியாமல், பஸ் எதுக்கு ஓடுதுன்னே தெரியாமல், பஸ் எப்படி ஓடும்னு கூட தெரியாத ஒருத்தருக்கு பார்த்திபன் அவர்களுக்கு போக்குவரத்து துறையை கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். அந்த பெரிய மனசு யாருக்காவது வருமாங்க? இது வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ இப்படி பெரிய மனசு பண்ணி அந்த துறை பற்றி தெரியாத ஒருத்தருக்கு அட அதில் கான்ட்ராக்ட் போடுவாங்க, கமிஷனை வாங்குவாங்க, அட குறைஞ்சபட்சம் சம்பாதிக்க தெரிஞ்சா அந்த மாதிரி நபர்களையாவது திமுக அதிமுக போட்டிருக்குது. ஆனால் நீங்கள் யாரை போட்டிருக்கிறீங்க? எங்கள் அண்ணன் பார்த்திபனை போக்குவரத்து துறைக்கு போட்டிருக்கீங்க. எவ்வளோ ஊழல் நடந்தாலும் எவ்வளோ குற்றச்சாட்டு நடந்தாலும் 6 மாதம் வரைக்கும் அமைதியாக தான் இருப்பார். அதுக்கப்புறமேட்டு ஆக்ஷனில் இறங்குவாரா தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பெருந்தன்மையாக அந்த பொறுப்பை, அந்த போக்குவரத்து துறையை, தமிழ்நாட்டு மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற அந்த பொது போக்குவரத்து துறையை அவர் அண்ணன் பார்த்திபன் அவர்களுக்கு கொடுத்ததுக்கு நம்ம சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லித்தானங்க ஆகணும். வினோத் அவர்கள், அவர் யாரு அப்படின்றது பாதி பேருக்கு தெரியாது. வேளாண்மை துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இதே சேமிப்பு கிடங்குகளில் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் சேமிப்பு கிடங்குகளில், அரசினுடைய கொள்முதல் நிலையங்களில் இந்த மூட்டைக்கு மேலே ஒரு 40 ரூபா, நெல் கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா கேட்குறாங்க, கமிஷன் கேட்குறாங்க. அதில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த கமிஷன் காசை கட் பண்ணணும். அரசாங்கம் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி தனியாக கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி கமிஷன் காசுகளை எல்லாம் சேர்த்து வைத்தால் விவசாயிகளுக்கு நல்ல வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வினோத் பேசலை. வினோத்தை வேளாண்மை துறைக்கு அமைச்சராக போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு பாருங்க. யாரு? நம்ம சிஎம் சார் விஜய் அவர்கள். அவரு தேர்தல் நேரங்களில் பேசினார், அந்த கமிஷனை நிறுத்தணும். இப்ப இவர் போட்ட அமைச்சர் வினோத் அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அதில் பிரச்சனை இருக்குதான், ஒரு 6 மாதம் ஆகட்டும், 6 மாதம் வரைக்கும் விவசாயிகள் 40 ரூபா தண்டம் கட்டுங்க, வேற வழி இல்லை. திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் 40 ரூபா கமிஷன் கொடுத்தீங்கல்ல, அப்போ இதில் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது போல அந்த பிரச்சனைக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இதுவரை வாயே திறக்காம அமைதியாக இருக்காரு பாருங்க. அந்த நபருக்கு வேளாண் துறை அமைச்சம். வேளாண்மை என்பது இந்தியாவினுடைய முதுகெலும்பு. தமிழ்நாட்டில் 75 விழுக்காடு விவசாயிகள் வேளாண்மை பண்ணி தான் இந்த உணவு தேவையை பூர்த்தி செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மேடையில் பேசுறதுக்கு, இந்த சட்டமன்றத்தில் உட்காந்து அறிக்கை படிக்கிறதுக்கு, வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் ஒதுக்கும் போது பேசுறதுக்கு, அதுக்கெல்லாம் பயன்படும். ஆனால் நிகழ்காலத்தில் நடப்பில் இது சாத்தியப்படுமா? இப்படி 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களே அப்படிங்கிறத எதிர்த்து ஒரு அரசு செயல்பட்டுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதெல்லாம் சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறாங்க பாருங்க. அவங்கள அமைச்சர் பொறுப்பில் போட்டு வச்சு அழகு பார்த்துருக்காரு பாருங்க சிஎம் விஜய் சார் அவர்கள். அதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லியே ஆகணும். இதுக்கு மட்டுமா? மீன்வளம், மீனவர் நலன் அப்படின்னு வரும் பொழுது முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கச்சத்தீவு. கச்சத்தீவுல 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கச்சத்தீவு எல்லை பிரச்சனையால இறந்து போயிருக்கிறாங்க. இலங்கை அரசாங்கம் சுட்டு கொண்டிருக்குது. பிஎம் சார் யாரு? அவரு மேல இருக்காருல போஸ்ட் மாஸ்டர். பிஎம் சார் நீங்க என்ன பண்றீங்க? மீனவர்களுக்கு நலன் செய்வதாக இருந்தால் கச்சத்தீவை மட்டும் நீங்க திருப்பி கொடுத்துருங்க, நீங்க வேற எதையும் செய்ய வேண்டாம், நாங்க வர்றோம். யாரு? இவரு சிஎம் சார். சிஎம் சார்னா நீங்களாம் சீஃப் மினிஸ்டர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கலெக்ஷன் மேனேஜர். எல்லா கட்சியில் இருக்கவங்களையும் கலெக்ட் பண்ணி ஒன்று கூடி ஆட்சி அமைச்சிருக்காரு பாருங்க. அந்த கலெக்ஷன் மேனேஜர் அவர் சொன்னாரு, இதை மட்டும் நீங்க செஞ்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி அவர் போட்ட ஒரு மீன்வளத்துறை அமைச்சர், மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்கிட்ட கச்சத்தீவை எப்ப மீட்பீங்க அப்படின்னு கேட்டா நோ கமெண்ட்ஸ். எப்படி? சிம்பிளி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து, நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்கு ஒரு அமைச்சரை போட்டு, அந்த துறைக்கு தனியா அமைச்சருக்கு சம்பளம் கொடுத்து, அப்படி அவரை கூட பழகிய நண்பரை, எப்படி அரிதிலும் அரிது மானுடாய் பிறப்பது அரிது, அதிலும் அரிது விஜயின் நண்பராக பிறப்பது அரிது அப்படின்னு விஜய்க்கு புகழாரம் பாடுவதற்காகவே ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்து வச்சு அழகு பார்த்திருக்கிறார் பாருங்க. இதுக்கு நம்ம சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது இல்லையா? இது எவ்வளவு பெரிய வரலாற்று கடமை. இந்த கடமை ஆற்றாது போனா எனக்கு இரவுல தூக்கம் கூட வராதுங்க. நிம்மதியா ஒரு மனுஷன் தூங்க முடியாம போயிடும். இது மட்டுமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு தலையை ஆட்டிக்கிட்டு பாட்டு பாடினாரு. கரூரில் போய் 41 பேர் செத்தாங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வரல.
அந்த சப்ஜெக்ட் மனசாட்சியோட நம்ம பேசணும்னா இருக்கிற தாவேக்காவுடைய நண்பர்கள் எல்லாரும் நம்ம மேலே ஏறி கட்டிக்கிட்டு வருவாங்க. அதனால அதை விட்டுருவோம். 41 பேர் செத்ததெல்லாம் கூட விட்டுருவோம். அந்த கூட்டத்தில் பாட்டு பாடினாரே, பாட்டுக்கு 10 ரூபா வாங்குவது குற்றம் அப்படின்னு பாடினாரு. இப்ப அந்த துறைக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தரை போட்டிருக்கீங்க, திரு விக்னேஷ் அவர்கள். அந்த விக்னேஷ் அவர்கள் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அதை கையில் வைத்திருக்கக்கூடிய விக்னேஷ் அவர்கள்ட்ட இந்த பாட்டுக்கு மேல 10 ரூபா கமிஷன் வாங்குறாங்களே, இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, அது நடக்குது. அந்த 10 ரூபாயை வாங்கித்தான் அங்க இருக்கிற ஊழியர்கள் வந்து அவங்களுடைய செலவினங்களை சரி செஞ்சுக்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத கேவலமா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதை ஊழலாக, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவது நாட்டு மக்களை ஏய்த்து பிழைப்பதற்கு சமம்னு பாட்டு பாடிய சிஎம் விஜய் சார் அவர்கள், அன்னைக்கு சிஎம் கிடையாது, அன்னைக்கு சிஎம் இல்லை, ஆனால் சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அந்த பாட்டை பாடியவர்கள், அந்த பாட்டை வச்சு கேள்வி கேட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா செலவினங்களை அவங்க எப்படித்தான் சமாளிப்பாங்க அப்படின்னு ஒரு அரிய பதிலை கொடுத்த திரு விக்னேஷ் அவர்களுக்கு இந்த துறையில இருக்கிற அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா தான் அவர் கரெக்டா பதில் சொல்லுவாருன்னு விக்னேஷை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காரு பாருங்க. அதுக்கு நம்ம சிஎம் விஜய் சார் அவர்களுக்கு சல்யூட் அடிக்க வேணாமா? இந்த அமைச்சர்களுக்காவது எந்த துறையை கொடுத்திருக்கிறாங்க, நாம எந்த துறை அமைச்சர் அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும். இதுல புதுசா ஒருத்தர் கொடுத்தாப்ல, அவரு ராஜீவ் அப்படின்னு ஒரு அமைச்சர். அவர் எந்த அமைச்சர்னா, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை அதை பாதுகாக்கக்கூடிய, அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் தனக்கு சுற்றுலாத்துறை கொடுத்ததா ஒரு பேட்டியில சொல்றாரு. அதாவது எனக்கு என்ன துறை கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது, கையெழுத்து போட்டது சிஎம் விஜய் சார், எனக்கு சொன்னது வந்து சூன்னாங்க, சூன்னா சுற்றுலாவும் அதில் தான் ஆரம்பிக்குது, அதனால சுற்றுலான்னு சொல்லிட்டேன், இதை நீங்கள் கட் பண்ணிடுங்க, இது திரைப்பட வசனத்தில் பேசிட்டு கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிருங்க, நான் புதுசாக டைலாக் பேசுகிறேன் அப்படின்னு அடுத்த டேக்கில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி டேக் எடுத்து பேசுகிறாரு ஒரு அமைச்சர். ஏன்னா டேக் எடுத்து ரீல்ஸ் டேக் எடுத்து பழகி கட்சியில் இருக்க மொத்த பேரும் அப்படித்தான். சுற்றுச்சூழல் காலநிலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறவர் சுற்றுலாத்துறை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஐயா, நீங்கள் பொறுப்பேற்றுட்டு வந்து தான் பேட்டியை கொடுத்தீங்க, பொறுப்பேற்கும் போது பார்த்து படிச்சிக்கல, அது கூடவா ஞாபகம் இல்லை? நான் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், நாங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், காலநிலை பருவநிலை மாற்றம் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னு அந்த பார்த்து படித்து பதவியேற்றது கூட தெரியாமல் பிரஸ் மீட்டில் பேசும்பொழுது சுற்றுலாத்துறை அமைச்சர்னு பேசுகிறாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அரிய அமைச்சரை நமக்கு கொடுத்த ஐயா திரு விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் சார் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லணும்ல. இப்போ இவங்களுக்காவது, இந்த அமைச்சர்களுக்காவது, இவங்களுக்கு இந்த துறை இப்போ ஒரு அமைச்சருக்கு என்ன கொடுத்துருக்கோன்னே தெரியல, அவர் மாற்றி சொன்னார். ஆனால் சிஎம் விஜய் சார் கையில் வச்சிருக்க துறையெல்லாம் எப்படிப்பட்ட துறை, நம்ம அதுக்கு வாழ்த்து சொல்லி ஆகணுங்க. 6 மாதம் ஆகலைல்ல, அப்போ 1 மாதம் தானே ஆகுது, அப்போ 1 மாதத்தில் நம்ம வாழ்த்து சொல்லணும்ல. எதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லலாம்? தேர்தலுக்கு முன்னாடி மேடையில் நின்றுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஆடினாப்ல. இப்போ தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இந்த 1 மாத காலகட்டத்தில் எப்படி இருக்கு? 6 மாதம் ஆகாமல் கேள்வி கேட்க கூடாது. இப்போ நம்ம இதை யாரை தெரியுமா குறை சொல்லணும்? உண்மையிலுமே திமுகவை தான் குறை சொல்லணும், ஸ்டாலின் அவர்களை தான் குறை சொல்லணும். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டாப்ல. 6 மாதம் அவர்கள் செயல்படுறதை பார்த்து தான் நாங்கள் விமர்சிப்போம், அதுவரை நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு அவர் போற போக்கில் பேசிட்டு போயிட்டாப்ல. இப்போ அதை பிடிச்சிக்கிட்டு இந்த தாவேகா குரூப்ஸ் தொங்குது. எப்படி தொங்குது? பெண்களுக்கு இவ்வளவு பாலியல் தொந்தரவுகள் தமிழ்நாட்டில் நடக்குது. சிறு குழந்தைகள், 3 வயது குழந்தையிலிருந்து 60 வயது கிழவி வரைக்கும் தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வுகள் திமுக ஆட்சியில் எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சியிலையும் இருக்குது. இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு 6 மாதம் டைம் வேணும் அப்படின்னு இப்போ இவர்களும் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும்ல. சட்டம் ஒழுங்கு ஐசியூவில் இருக்குது, சொன்னது யாரு? இந்த தாவேகா குரூப்ஸ், இந்த சிஎம் விஜய் சார் அவர்கள், இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கிற திரு விஜய் சார் அவர்கள், அவர் தான் சொன்னார் சட்டம் ஒழுங்கு ஐசியூவில் இருக்குது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது வந்து வென்டிலேட்டரில் இருக்குது சட்டம் ஒழுங்கு அப்படின்னு அவர் இப்போ எதிர்த்தரப்புக்கு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு. எது எப்படியோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்குது? எங்கே இருக்குன்னு கேட்குறத விட இன்னும் 1 மாத காலம் தான் ஆயிருக்குது, 6 மாதம் ஆகலை, இன்னும் 5 மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சட்டம் ஒழுங்கு குறித்து நீங்கள் பேசணும். ஆனால் மேடையில் பேசும்போது என்ன பேசுனீங்க? சட்டம் ஒழுங்கு நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொன்னாரோ அதுக்கெல்லாம் இப்போ 6 மாத கால அவகாசம் கேட்கின்ற சிஎம் விஜய் சார் அவர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படிங்கிறது மாதிரி நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு 6 மாதம் கழிச்சு தான் நான் செய்வேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஒரு குரூப் கிளம்பி வரோம், எப்படி வருவாங்க அப்படின்னா 6 மாதம் ஆகலையே, இப்போ ஏன் நீங்கள் விமர்சிக்கிறீங்க? நீங்கள் திமுக பெட்டி வாங்கிட்டீங்களா? நீங்கள் வந்து அங்கே அந்த கட்சியிலேருந்து பணம் வாங்கிட்டீங்களா? அதிமுக வந்து பணம் வாங்கிட்டீங்களா? அதனால தான் விமர்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க வருவேன். எப்பா, என் கார் டியூ இன்னும் கட்டலை, பேசாமல் கார் டியூ ஏதாவது கட்டி விடுங்க, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டு போங்க. காசு வாங்கிட்டியா? பெட்டி வாங்கிட்டியா? ஏய்,
ஒரு மாசம் ஆச்சுன்னா கேள்வி கேட்க கூடாதுன்னு இருக்குதா? 6 மாசம் ஆனாதான் கேள்வி கேட்கணுமா? நீங்க இதே 6 மாசம் ஆனா தான் நான் வந்து கல்வி கடனை ரத்து பண்ணுவேன், 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் விவசாயிகளுக்கு மொத்தமா கடன் தள்ளுபடி பண்ணுவேன், 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன், 6 மாசம் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் தாய்மாமன் சீர் கொடுப்பேன், 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் பட்டு சேலை நஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொன்னீங்களா? ஆட்சிக்கு வந்தவுடன் அப்படின்னு சொன்னீங்களே, வந்தவுடன் ஏன் செய்யலைங்கிற கேள்வியை கேட்டா, வந்தவுடன் நீ ஏன் கேட்குற, வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் கேட்குற, 6 மாசம் கழிச்சு கேளு. 6 மாசம் கழிச்சு கேட்குற வரைக்கும் நாடு நாசமா போகும், இங்க பாலியல் தொந்தரவுகள் நடக்கும், சின்ன சின்ன பிள்ளைகள் செத்து போகும், மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு செவிலிய மாணவி செத்து போவாங்க, இங்க பல பேர் உயிர் பறி போயிடும். அது வரைக்கும் நாங்க பொறுத்திருக்கணும். 6 மாசம் வரைக்கும். சரி, 6 மாசம் வரைக்கும் நாங்க பொறுத்திருக்கிறோம். 6 மாசம் வரைக்கும் நீங்க ரீல்ஸ் போடாம இருக்கீங்களா? 6 மாசம் வரைக்கும் நாங்க இதை சாதனை செஞ்சோம் அதை சாதனை செஞ்சோம்னு பேசாம இருக்கிறீங்களா? 6 மாசம் வரைக்கும் சிஎம் சார் அவர்கள் தன்னுடைய இருக்கையிலே உட்கார்ந்து சோறு எடுத்து தன் கையாலே தின்னார் அப்படின்னு எவனும் போடாம இருக்கீங்களா? அதெல்லாம் போடுறீங்கல்ல. அதெல்லாம் ஏன் போடுற? ஏன்னா அதெல்லாம் பெருமையில வரும், இதெல்லாம் சிறுமையில வரும். அதெல்லாம் வந்து ஆட்சியினுடைய நல்ல பண்புகளை சொல்றதா இருக்கும், இதெல்லாம் ஆட்சியில் இருக்க குறைபாடுகளை கேள்வி கேட்கறதா இருக்கும். ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை கேள்வி கேட்டா அந்த குறைபாடு எதனால் நடந்துச்சுன்னு பதில் சொல்லு. அதை விட்டு 6 மாசம் கழிச்சு தான் சொல்லுவோம். 6 மாசம் வரைக்கும் உங்க சிஎம் சார் சாப்பிடாம இருப்பாரா? 6 மாசம் வரைக்கும் உங்க சிஎம் சார் தண்ணி குடிக்காம இருப்பாரா? 6 மாசம் வரைக்கும் உங்க சிஎம் சார் மூச்சை சுவாசிக்காம இருப்பாரா? 6 மாசம் வரைக்கும் பிளைட்ல போகாம இருப்பாரா? 6 மாசம் வரைக்கும் செல்ஃப் டிரைவ் கார் டிரைவ் பண்ணாம அப்படி பக்கத்துல உட்காந்துட்டு போவாரா? 6 மாசம் வரைக்கும் கோப்புகளை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருப்பாரா? 6 மாசத்துல அவருக்கு அன்றாட தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அவரு நிறைவேற்றிக்குவாரு. அதுபோல அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஆனா பொதுமக்கள் அத்தியாவசியமா எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க, அத்தியாவசியமா எங்களுக்கு குடிநீர் வேணுங்க, அத்தியாவசியமா எங்களுக்கு மின்சாரம் வேணுங்க, அத்தியாவசியமா உணவு வழங்கல் துறையில எங்களுக்கு இதை சாத்தியப்படுத்தி கொடுங்க, அத்தியாவசியமா எங்களுக்கு பொருளாதார தேவை இருக்குதுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் நாங்க 6 மாசம் பொறுத்து இருக்கணும். ஏண்டா உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்ப இது போன்ற ஒரு ஆட்சி, இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம சிஎம் ஆயிடுவோம், நமக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு சிஎம்ஐ தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு நிர்கதியா நிற்கிறாங்கல்ல, அதுக்காக இந்த நம்பிய மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சிஎம் சாருக்கு சொல்லி தானே ஆகணும். இப்போ நான் வந்து சிஎம் சாரை விமர்சித்தேன் அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிக்க கூடாது. சிஎம் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்படி தமிழ்நாட்டு மக்களை இந்த நிலையில் நிறுத்தி 1 மாத காலம் ஆட்சியை நிறைவு செய்து அதுக்கப்புறமும் இன்னும் 5 மாத கால அவகாசம் கேட்கின்ற ஐயா விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை நான் கட்டாயம் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்படி நீங்கள் அடுத்த 5 ஆண்டு காலமும் இதே போல நீங்கள் ஆட்சி செய்தால் தமிழ்நாடு சுகாதார தான் போகுமே தவிர இது சுகாதாரமான நாடாக ஒரு பொழுதும் மாறாது. நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் சிஎம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இப்ப சிஎம்மா இருக்கிறாரு அப்படின்னு. அவர் சிஎம் தான், அவர் ஆக்ட் பண்ண சிஎம் தான், ஆனா ஆக்டிங் சிஎம் ஆதவ் அர்ஜுனா தான். இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆகும். 6 மாசம் முடிவுல இன்னைக்கு நாங்க பேசுறோம், நாளைக்கு நாடு முழுக்க பேசும். இவர்கள் கையில் ஆட்சி என்பது அது எப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த 1 மாத காலகட்டத்தில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவ்வளவு தவறுகள் இந்த ஆட்சியில் நடந்திருக்குது. இதுக்கு சிஎம் சார் அவர்கள், திரு ஜோசப் விஜய் சார் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம வாழ்த்து சொல்லுவோம்.